வந்து கரெக்டாக அந்த அம்மாவுக்கு அந்த சங்கீதத்துக்கு விளக்கத்தையும் கொடுத்துட்டேன். அல்லேலூயா. அப்போ இது எதனால் நடந்தது? கர்த்தருடைய வார்த்தை ஜீவன், வல்லமை. அவர் வல்லமை வெளிப்படுத்தா இல்லையா? உங்கள் கண்கள் கண்டுச்சா இல்லையா? ருசிச்சீர்களா இல்லையா? சாட்சி அந்த அம்மா சொன்னாலா இல்லையா? அப்போ கதை என்ன நடக்கு? வசனத்தில் வல்லமை இருக்கு. அது யாருக்கு நடக்குமா? விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே நடக்கும். யாருக்கு நடக்கும்? விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய நினைவுகளையும் தாண்டி செயல்படுத்துகிறதாம். இங்கே இல்லைங்க பாருங்க, தேவனுடைய வார்த்தை நம்முடைய நினைவுகளை தாண்டி. அதனால தான் ஆண்டவர் இந்த பாட்டை படைச்சுறேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். அப்போ தேவனுடைய வார்த்தை எப்படி செயல்படுகிறது? நாம் நினச்சி பார்க்காத அளவுக்கு அது உயரமாய் வேலை செய்கிறது. ஆனால் வார்த்தை வேலை செய்யணும்னா நீயும் ஒரு வேலை செய்யணும், விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஏமா என்ன சொன்னாலும் போடா, எங்கள் பாஸ்டர் மூலமாக ஆவியானவர் என்கிட்ட பாசிட்டார், எங்கள் பாஸ்டர் அம்மா மூலமாக ஆவியானவர் பேசிட்டார், எங்கள் அப்பா மூலமாக பேசிட்டார், அவர்கிட்ட பேசணும், ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் தருவார், நான் சும்மா தான் இருப்பேன். நான் ஏற்கனவே சொன்னேன்னா, நீ சர்ச்சில் வந்து சும்மா இருந்தால் போதும், எல்லாம் தானாக நடக்கும். நடக்குமா நடக்காதா? நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடந்து கொண்டே தான் இருக்கும். இதுதான் உன் தலையெழுத்து, என் தலையெழுத்து, நம்ம தலையெழுத்து. ஆன்லைன் பீப்புளே உன் தலையெழுத்து அதான். அல்லேலூயா. பாருங்க, வசனம் தேவனுடைய வார்த்தை நம்முடைய நினைவுகளுக்கு தாண்டி செயல்படுது. நம்மை 3 பகுதியாக பிரித்து அவைகளின் செயல்களை சரி செய்தவதாக இருக்கிறது. அல்லேலூயா. 3 பகுதியாக செயல்படுதான். எப்படி? 1, கெட்டவனுக்கு விரோதமாக செயல்படுது. அவன் நினைங்க மழை வந்துடும். அதனால் உடனே மழை என்ன பண்ணுது? மழை சர்ன்னு பெய்தான். அப்புறம் நல்லவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வராங்களாம், வந்துக்கிட்டு ஐயா மழைங்காங்களாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா அதுக்கு மேலே மகா நல்லவன் நீதிமான்கள்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்காகவும் வேலை செய்யுது, சன்மார்க்கனுக்காகவும் வேலை செய்யுது, துன்மார்க்கனுக்காகவும் வேலை செய்யுது, நீதிமானுக்கும் வேலை செய்யுது. இல்லையா? 3 பிரிவாக வேலை செய்யுது வசனம். துன்மார்க்கன், அதாவது துன்மார்க்கன் வந்து சிரிக்கிற மாதிரி வசனம் என்ன பண்ணுமா? அவன் உடனே ஆமாம் இன்னைக்கு போச்சு, ஸ்கோர் போச்சு, அவன் அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பான். ஸ்கோர் மாதிரி வசனம் அப்படியே போகணுன்னு. நல்லவன் சன்மார்க்கா இருக்கான் பார்த்தீங்களா, இயேசுவை அறியாதவன நல்லவனாக இருப்பான். நம்ம கூட ஐயாம்மா டக்குன்னு மழை மாறிடும். அப்படி டக்குன்னு மழை பண்ண பரவாயில்லையே, மழை மாற்றணும். அடுத்து நீதிமான் என்ன பண்ணலாம்? அப்படி கொஞ்சம் எந்திரிச்சிட்டு மழை இல்லையோ, ரைட் போட. அப்போ நீதிமானுக்கு என்ன பண்ணுது? வசனம். அப்போ 3 விதத்தில் 3 நபர்களுக்காக அது என்ன பண்ணுது? வேலை செய்யுது. ஆனால் இவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு இந்தான்னு சொல்லி டபக்குன்னு அங்கே போட்டுது, அங்கே பண்ண இங்கே வந்துடுது, கேட்சி நம்ம பிடிச்சி வின் ஆகிட்டோம். அல்லேலூயா. அப்போ வசனம் எந்த அளவுக்கு வேலை செய்யுது என்பதை நாம் ரொம்ப அழகாக என்ன பண்ணிக்கணும்? தெரிந்து கொள்ளணும். ஆமேன். பாருங்கள், அது எப்படியெல்லாம் நமக்கு மட்டும் வேலை செய்த இப்போ அடுத்து பார்க்க போகிறோம். ஏன்னா 3 பகுதிகளாக பிரித்து அவைகளின் செயல்களை சரி செய்ய இருக்கிறது. தேவ வார்த்தை உருவாக்கும் போது ஆவி எதுக்குள்ளே வருது? தேவ வார்த்தை உருவாக்கும் போது எங்கேருந்து வருது? ஆவி. சொல்லுங்க. ஆவினா என்ன? ஆவி விசுவாச ஆவி. விசுவாச ஆவியில் வார்த்தை என்ன பண்ணுது? வருது. அல்லேலூயா. ஆவி ஆத்துமா சரீரத்தை பிரித்து உணர்வடைய செய்கிறது. முதல்ல ஆவியில் வந்துட்டு வார்த்தை, 2வது ஆத்துமாக்குள்ளே வந்துட்டு, 3வது சரீரத்துக்குள்ளே வந்துட்டு. இல்லையா? அப்போ 3 இடத்துல என்ன பண்ணுது? ஆவியில் வந்துட்டுனா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆவியில் வார்த்தை வந்துட்டுனா உனக்குள்ளே ஆவியானவர் வந்துட்டார். இங்கே வந்த உடனே ஆவியானவர் பேசிட்டார். கிருப ஆவியில் வந்துட்டு.
அடுத்து ஆத்மாக்குள்ளே வந்துட்டேன்னு ஆத்மார்த்தக்குள்ள அப்பா எனக்கு கத்தர் என்கிட்ட பேசிட்டார் என் சூழ்நிலைக்கு தகுந்தபடி அந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மா விடாய்த்து இல்லாமல் இருந்துச்சு, சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு, சந்தோஷம் இல்லாமல் இருந்துச்சு.